இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க், ஜுராசிக் வேர்ல்டில் என்ன நடந்துச்சோ அந்த படங்களுடைய கண்டினியூஷனாக தான் இந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த எல்லா படத்தையும் பார்த்தா தான் இந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கடைசியாக ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் தனி தீவில் மட்டுமே இருந்த டைனோசர்ஸ் இப்போ உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அதிலிருந்தே தான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்கார்லட் ஜான்சன் நடிச்சிருக்காங்க. ஒரு தனியார் மெடிக்கல் கம்பெனி 3 வித்தியாசமான டைனோசர்ஸை கண்டுபிடிச்சி அந்த டைனோசர் உயிரோடு இருக்கிறப்ப அந்த டைனோசர் உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து மெடிசன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த தனியார் மெடிக்கல் நிறுவனம் நம்ம ஹீரோயினை வச்சு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய டீமோடு சேர்ந்து அந்த 3 வித்தியாசமான டைனோசர்ஸும் ஒரு குறிப்பிட்ட ஐலாண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட டீம் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோயினோட டீமும் நினச்ச மாதிரியே அந்த 3 டைனோசர்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த 3 டைனோசரும் உயிரோடு இருக்கிறப்ப அந்த டைனோசர் உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்தாங்களா, அந்த டைனோசர் தீவுலேருந்து அவங்க எல்லாரும் உயிரோடு தப்பிச்சாங்களா, இதுக்கிடையில் வழி மாறி அந்த தீவுக்கு வந்த ஒரு குடும்பத்தையும் நம்ம ஹீரோயின் உயிரோடு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நம்ம எக்கச்சக்கமான டைனோசர்ஸ் படங்களை பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு டோனில் தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி மெடிசனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அணுகுண்டா பாம்பு கட்டு மோதுறது, டைனோசர் கட்டு மோதுறது, சிங்கம் சிறுத்தை கட்டு மோதுறது அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழக்கப்பட்ட அதே பழைய கதை தான். ஆனால் கதை ரொம்பவே பழைய கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. கதை நமக்கு தெரிஞ்ச கதை, ஆனாலும் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்து நம்மளை போர் அடிக்காத அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் டைனோசர் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எக்கச்சக்க படங்களில் டைனோசரை வச்சு பயங்குடுத்தி அதை பார்த்து போரே அடிச்சிருக்கோம். ஆனாலும் புதுசாக பார்க்குற மாதிரி இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்தில் நம்மள ஒரு சில இடங்களில் டைனோசரை வச்சு மிரட்டியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டோட்டலாக ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் படம் பார்க்க நல்லாவே இருக்குது. மறுபடியும் டைனோசரை வச்சு ஒரு பயங்குடுத்துகிற மாதிரியான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க் படங்கள் மாதிரி இல்லைனாலும் இந்த படம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படம் இப்போ தமிழில் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.